Daily. Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு பேருந்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெண்ணை அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறை வசம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் சதாம் இணைகிறார். வணக்கம் சதாம், மேலும் வணக்கம். அதாவது நாகர்கோவில் ஓடும் அரசு பேருந்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெண்ணை சக பயணிகள் வளைத்து பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்தில் தொடர்ச்சியாக செயின் பறிப்பு சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இதனை தடுப்பதற்காக போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நாகர்கோவிலிருந்து 9A மேல்முடாகம் செல்லும் அரசு பேருந்தில் ஏராளமான பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது நாகர்கோவிலை அடுத்து பால்பண்ணை பகுதியில் வைத்து ஒரு பெண் இந்த பேருந்தில் ஏறியுள்ளார். பின்னர் அந்த பெண் பயணியின் ஒருவரின் கழுத்திலிருந்து 5 பவுன் நகையை பறித்துள்ளார். அப்போது விசாரித்துக் கொண்ட அந்த பெண் உடனடியாக செயினை பறித்த பெண்ணை மடக்கி பிடித்தார். அப்போது அந்த பெண் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக மற்ற பேருந்து பயணிகளும் அந்த பெண்ணை சுற்றி வளைத்து பிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் கழுத்திலிருந்து பறிக்கப்பட்ட 5 பவுன் நகைகளை மீட்டு பொதுமக்கள் மீட்டனர். நேசமணியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இந்த பெண் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சேர்ந்த கார்த்திகா என்று பொய்யான முகவரியை கொடுத்துள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அந்த பெண்ணிடம் விசாரணை வேறு ஏதும் இந்த பெண் மீது வேறு ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் உள்ளதா எனவும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓடும் பேருந்தில் பெண்ணின் தங்க தங்களையை பறிக்கும் போது சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி சதாம். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.